டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும், இல்லைன்னா லேட் ஆகி தொலைச்சிரும். ஆமாட்டி, வெளியே போகணும்னு சொன்னா நாளை நைட் எடுத்துட்டு வரate, அதான் சீக்கிரமா சமையல் பண்ணி வச்சுட்டு போறேன்னு சொன்னா. எனக்கும் போகணும்னு ஆசைதான். ஆனா திடீர்னு உங்க அண்ணிகாரி நம்ப முடியாத மூட்டையை தூக்கி விட்டுவா, அரிசி மூட்டையை. ஞாபகம் இருக்குல்ல எல்லாம்? சரி, அப்படியே ஆட்டும். எத்தே, நான் போயிட்டு வரேன். இல்ல நாத்து, துணி கடைக்கு தான் போறேன். நாளை நைட்டி எடுக்கணும் பாத்துக்க, அதான் வரியா? மருமகளே, நிஜமா நாளை நைட்டி எடுக்க துணி கடைக்கு தானே போற? ஆமாத்தே. ஆமா நாத்து, அந்த கடை தான். இங்க எப்படி கேட்கிறேன்? எனக்கு புரியுது என்ன கன்ஃபியூஷன். துணி கடைக்கு தான் போறேன், வரணும்னு வாங்க ரெண்டு. வாங்க போவோம். வாங்கக்கா, வாங்க வாங்கக்கா. என்ன பாக்குறீங்க? சாரி, சுடிதார், நைட்டிஸ், பட்டியாலா பேண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஏனே நைட்டி வாங்கணும், நைட்டி செக்ஷன் எங்க இருக்கு? நைட்டிலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குக்கா, அங்க போய் பாருங்க. என்ன? சரி தம்பி, வா மருமகளே, டக்குனு வா. அடுத்தவி படத்துல துணி எடுக்கணும்னா என்ன அவசரப்படியா வேண்டியும். எடுக்கிறது என் படத்துல தானே, எல்லாம் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் பிடிச்சிருக்கோ உனக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்க. சரியா செல்லம்? சரி, தேவையானதுல எடுத்துட்டீல்ல? நான் எங்க மக்களே இப்பெல்லாம் நெட்டி போடுறேன். எனக்கு மருமக ரெண்டு சேலை எடுத்தாரேன்னு சொன்னா, நான் சேலை எடுத்துக்கிறேன். அப்படிதானே மருமகளே? அப்படி ஒண்ணும் சொன்ன மாதிரி இருக்கு, ஞாபகம் இல்லையே. சும்மா இரு மருமகளே, ஒரே காமெடி பண்ணிக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஞாபகம் இல்லங்கிறது. இது உலகமாக நடிப்புடா சாமி. கொடுங்க மேடம், இதெல்லாம் பில் பண்ணிரலாமா? இதெல்லாம் பில் பண்ணிருங்க. மேடம், நீங்க இவ்வளவு வாங்கிருக்கீங்க. நீங்க நம்மளோட ரொம்ப வேல்யூபிள் கஸ்டமர். அதனால தான் நாங்க உங்களுக்கு ஒரு புது ஆஃபர் தர போறோம். ஆமாடி, என்ன ஆஃபர்னு தெரியலையே. மொத்தமா 5000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு நம்ம ஒரு கூப்பன் கொடுப்போம். அப்படியே அப்ப கண்டிப்பா அந்த கூப்பன் வாங்குறோம். சரிக்கா, அந்த கூப்பன்ல என்ன பரிசு விழும்? என்ன கேரண்டி? அது உங்களோட லக்க பொறுத்து மேடம். நாங்க தரப்போற கூப்பன்ல நீங்க ஸ்கிராட்ச் பண்ணி பார்த்தா அதுல வர பரிசை உங்களுக்கு நாங்க தருவோம். ஏமாடி, அப்படி என்னென்ன இருக்கு அந்த பரிசு பொருள்ல சொல்லு பாப்போம். Unlimited gifts மேடம், starting from mobile phones to AC, fridge, washing machine and world tour வரைக்கும் நாங்க கொடுக்கிறோம் மேடம். ஆமா மேடம், நீங்க ஸ்கிராட்ச் பண்ற கூப்பன்ல வேர்ல்ட் டூர்னு வந்ததுன்னா நாங்க உங்க ஃபேமிலிக்கு வேர்ல்ட் டூர் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவோம் மேடம். மர்மங்களே, டூர் கண்டுவோங்க. அவ எங்கயா? வேர்ல்ட் டூர் தே உலகத்தை சுத்தி பார்க்க அனுப்ப போறாங்களாம். எம்மாடியா, நிஜமாவா? ஆமாமா, அந்த அக்கா சொல்லுவாங்கல, அப்ப கண்டிப்பா அனுப்புவாங்க. எம்மா, நம்மள ஒரு கூப்பன் வாங்குவோமா? எட்டி, நம்ம அந்த கூப்பனை ஸ்கிராட்ச் பண்ணி அதுல என்ன இருக்கோ அதான் நமக்கு கிடைக்கும். நம்ம ஸ்கிராட்ச் பண்ணல கார்டுல வேர்ல்ட் டூர் இல்லனா எப்படி அனுப்புவாங்க? உத்தரவாதம் இல்லல. அந்த கூப்பன் வாங்குறதுக்கு 5000 ரூபாய்க்கு வாங்கினா தான் அந்த கூப்பன் தருவாங்களாம். இப்போ என்கிட்ட 5000 ரூபாய் இல்ல தே. நாத்து சொல்றத புரிஞ்சுக்க. நம்ம ஸ்கிராட்ச் பண்ற கார்டுல ஒண்ணுமே இல்ல வரலனா நமக்கு 5000 ரூபாய் நட்டம் தானே. அது எப்படி நட்டம் மர்மங்களே? நம்ம தான் 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்க போறோம்ல. எனக்கு எப்படியும் சேலை எடுக்கணும் தான் இருந்தோம். 5000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்துவோம். இது சேர்த்து அப்ப மொத்தமா நமக்கு பில் 5000 ரூபாய்க்கு மேல வந்துரும்ல. அப்போ நமக்கு கூப்பன் தரவ பாத்துருவோம் என்ன கிடைக்கும் கூப்பன்லன்னு. எதே இந்த பாருங்க, நான் கொண்டு வந்ததே 2000 ரூபாய் தான். இதுல 1500 ரூபாய்க்கு நைட்டி ஆயிட்டு. உங்களுக்கு 500 ரூபாய்க்கு வேணா ஒரு சேலை வாங்கி தரேன். அதுக்கு மேல என்னால முடியாது. அவ்வளவுதான். மகளே, விடுடி. உங்க அண்ணியாரிட்ட நான் துட்டு இல்லையாமே. என்ன பண்ண? ஏமா 2000 ரூபாய்க்கு துணி வாங்கினா கூப்பன் தருவியா? இல்ல மேடம், 5000 ரூபாய்க்கு தான் கூப்பன் உண்டு. சோ நீங்க 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இமிடியேட்டா கூப்பன் தரேன். நீங்க ஸ்கிராட்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நீங்க வேர்ல்ட் டூர் போலாம். இல்லன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஏசி ஃப்ரிட்ஜாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்க முகத்தை பார்த்தாலே ராசியான முகம் மாதிரி தெரியுது. நாத்து கூப்பன் விற்கிறது அவங்க வேலை. அதனால ராசியான முகம் தோசையான முகம் எதையாச்சும் சொல்லுவ. அதை நம்பி பைசா கொடுத்து மாட்டிக்கிடாத சொல்லிட்டேன்.
கொடுப்பாவ கடைக்காரவே. ஆனா உங்க அண்ணிகாரி 2000 ரூபாய்க்கு மேல செலவழிக்க மாட்டீங்களே, என்ன பண்ணு? குட்டி உன் துட்டு இருக்கா? என்கிட்ட துட்டே இல்லன்னா சரி மக்கா சரி. என்னாச்சு 2 பேரும் என்ன ரகசியம் பேசுறீங்க? யாமரமும் முடிவு பண்ணிட்டியே. எனக்கு வேண்டாம் உங்க பரிசு, நீங்களே வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு என்னென்ன நடக்க போதோ? ஓகே மேடம், 2 நிமிஷம் இருங்க. உங்க கலருக்கு எடுப்பாவே எடுத்து காமிக்கிறேன். இது பாருங்க மேடம், எல்லாமே சூப்பரான குவாலிட்டில இருக்கும். இதுவும் பாருங்க. என்ன நாத்து சேலை எடுத்தாச்சா? ஏமா அந்த கூப்பனை தா, டக்குன்னு தேய்ச்சி பாப்போம். ஒரு நிமிஷம் மேடம், இதோ கொடுக்குறேன். இந்தாங்க மேம் கூப்பன். ஆல் தி பெஸ்ட். நன்றிமா. இந்த மக்கா இந்த சோரண்டு. என்னாச்சு மவளே, உலக சுற்றுலா தானே? சரி சரி பரவாயில்ல, உலக சுற்றுலா இல்ல, ஒரு ஃப்ரிட்ஜ் இல்ல டிவியாச்சும் வந்திருக்கும்ல. என்ன மவளே அதுக்கு சொல்லு. நாத்து மூஞ்சி தொங்கி இருக்கிறத பார்த்தா ஏதோ விவகாரம் போலயே. நாத்து இங்க கொண்டா, நான் பாக்கி. என்னாச்சு மவளே, யா சிரிக்காட்டி? நீ சிரிக்கிறத பார்த்தா பெரிய பரிசா இருக்கும் போலயே. ஆமாத்தே, பெரிய பரிசு தான். அப்படியா? சொல்லு மவளே என்னன்னு. அது வந்து நீங்க இந்த கடையில இன்னும் 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குனீங்கன்னா அதுல உங்களுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடியா. என்ன மவளே சொல்றா? ஆமாத்தே, நான் தான் முதல்லயே சொன்னேன்ல. நீங்க தான் உலக சுற்றுலா டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாய பழந்திய. இப்படி கூப்பன்லாம் கடைக்கு எது லாபமோ அதான் இருக்கும். ஏமா என்ன இது? நீ ஏதோ உலக சுற்றுலா இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்குங்க. என்ன பார்த்தா என்ன 10,000 ரூபாய் கொடுத்து உங்க கடையில பொருள் வாங்கன்னு போட்டுருக்கு. இது என்ன எங்களால பார்த்தா பைத்தியம் மாதிரி தருதா? சாரி மேடம், உங்க அதிர்ஷ்டம் மோசமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மற்ற கஸ்டமருக்குலாம் பெரிய பெரிய கிஃப்ட்லாம் வந்திருக்கு மேடம். உங்களுக்கு தான் இப்படி கிஃப்ட் வந்திருக்கு. ஐ அம் சாரி மேடம், பேட் லக். என்ன லக் புக்குங்க மேடம்? இப்பவும் உங்களுக்கு லக் இருக்கு மேடம். நீங்க எங்க கடையில 10,000 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல 2,000 ரூபீஸ் ஆஃபர் மேடம். அதுக்கும் மேல என்னென்ன மேடம், உங்களுக்கு நாங்க திருப்பி ஒரு கூப்பன் தருவோம். அதை நீங்க ஸ்கிராட்ச் பண்ணீங்கன்னா திருப்பி வேர்ல்ட் டூர் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. எடு அந்த கல்லன் நானா திருப்பி வாங்குறவ திருப்பி. மேடம் ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இந்த பாரு, மைண்ட் கைண்ட் என்னெல்லாம சொல்லிட்டு இருந்தானே நான் கேட்க மாட்டேன். இனி உன் கடையில ஒத்த பைசாக்கு ஒண்ணு வாங்க மாட்டேன். ஆட்களை ஏமாத்திட்டா திரியறியே. 4 நைட்டி வாங்கிட்டு போறவியல அது கிடைக்கும், கூப்பன் கிடைக்கும், உலக டூர் சுற்றுலா, ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் 5,000 ரூபாய்க்கு முங்க வச்சுட்டாள்வே. நீ என்னடி தலை குனிஞ்சு நிக்கா? வா போ வீட்டுக்கு.